உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எத்தனை நல்லவர் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஓ ஹalleluya ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. For the Lord God Almighty reigns. Oh hallelujah hallelujah. Holy holy for you Lord God Almighty. Holy holy for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எத்தனை ஒரு மகிழ்ச்சி, எத்தனை ஒரு ஆனந்தம். கர்த்தரை துதிப்பது நல்லது. அவர் துதிக்கு உரியவராய் இருக்கிறார். துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். நாம் அவரை துதிக்கும் பொழுது அவர் இறங்கி வருவார். பரலோகம் இறங்கி வரும். கொண்டாட்டம், மகிழ்ச்சி. When we worship, when we praise, the heaven comes down. When the heaven comes, there is only rejoicing and happiness. Before worshiping, myself and brother Sam Hudson, before worshiping, shall we look up to God for prayer? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, our gracious heavenly Father God, மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். we look at your face, oh God. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையும் என்று வசனம் சொல்லுகிறது. their face will be radiated. இந்த நாளிலே கண்ணீரோடு, வேதனையோடு, கவலையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய கலக்கத்தை பார்க்க, அவருடைய வேதனைகளை பார்க்கிறீர், அவருடைய கலக்கத்தை பார்க்கிறீர். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டிடுங்க. ஜெயத்தை பெறுகிற ஒரு நேரம், அவருடைய கண்ணீர் களிப்பாக மாறுகிற ஒரு நேரம், அதிசயத்தை சுதந்திரிக்கிற நிமிடமாக இருப்பதாக. Let it be a time of miracle, let it be a time of answer, a time of rectification, saturating their life. We give this program into the hands. You take control. We bind and rebuke every powers of darkness. எல்லா அந்தகார சக்திகளை நாங்கள் கடந்து அப்புறப்படுத்துகிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தரை துதிப்பது நல்லது. ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவன் மகிமையினால் நம்மை உயர்த்துவார். ஆனந்தத்தோடு கைகளை தட்டி ஆண்டவரை போடுவோமா? ஓ எஸ், அவர் நல்லவர். நன்மையான ஈவுகளால் நம்மை நிரப்ப போகிறார்.
ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயவின் மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழ்வுடன் வாழோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழ்வுடன் வாழோ, மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயமின் மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆராத காயங்களாரும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்றும் நல்லவர் போற்றிய பாதம் பணிவோ. ஆராத காயங்களாரும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றிய தேற்று நல்லாத போற்றிய பாதம் பணிவோ. ஆனாதி தேவன் அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாயமின் மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயமின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். செல்வோம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனன் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சொல்வோம் இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். தமது சிவனை எனக்கும் அளித்து, சிவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, சிவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே.
பாக்கியமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காத காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காத காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த போர் பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்தை போர் பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எத்தனை ஒரு சந்தோஷம்! நீ என்னுடைய நேசகுமாரன், என் நேசகுமாரத்தி, அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு பாக்கியத்தை, உரிமையை ஆண்டவர் நமக்கு தந்தார். God gave us the privilege and honor to call him Abba Father. What a joy! அந்த ஆண்டவரை நோக்கி எத்தனை நல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறதுக்கு முன்பாகவே நீர் என்னை நேசித்தீரே. நீர் எங்கள் மேல் அன்பு கூறுகிறீரே. இந்த அன்புக்கு ஈடாக என் எண்ணத்தை செலுத்துவேன். இந்த அன்புக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பேன் ஆண்டவரே. உள்ளத்தில் ஆழத்தில் சொல்லுவோம், என்னையே நான் உமக்கு தருகிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் ஐம்பருமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மன நிறைவோடு பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் நம்ம எவ்வளவா நேசிக்கிறார். அவர் மேல் நம்ம மேல் காட்டின அன்புக்கும் பாசத்துக்கு வார்த்தைகளே இல்லை.
We cannot compare the love of God with anything else than the love that God has for us. அளவில்லாத அன்பு, மாசற்ற அன்பு, குறைவில்லாத ஒரு அன்பு. It's unmeasurable love, unmatched. Anything cannot be matched with love without lacking. Even today while I was waiting in the presence of God, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நான் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் மனதில் வைத்த ஒரு வசனம், John chapter 12 verse 28. Father, glorify thy name. Then came there a voice from heaven saying, I have both glorified it and I will glorify it again. யோவான் 12:28 வசனம் சொல்லுகிறது, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில் எல்லாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். நீங்கள் மத்திய 5:16 வசனத்தை நீங்கள் படிப்பீரானால் அந்த வசனம் சொல்லுகிறது, நன்மையானவைகளை பார்க்க சுதந்தரிக்க பரலோகத்தில் இருக்க தேவனை மகிமைப்படுத்தினார். If you read Matthew 5:16, the Bible says, to seek good things, glorify your Father who is in heaven. நன்மையானவைகளை சுதந்தரிக்க பரலோகத்தில் இருக்க தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். யோவான் 11:41 வசனத்தின் படிப்பினால் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆண்டவரே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன், என் கூக்குரலுக்கு என் செவிகள் ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்தீர். John chapter 11:41 says, Jesus looked up to the heaven and said, Father, I glorify you because you have heard my prayer. பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், காரணம் என் ஜெபங்களை நீர் கேட்டீர். யோவான் 14:13 வசனத்தின் படிப்பினால் நான் இதை உங்களுக்கு செய்வேன், பிதா மகிமைப்படும்படி. John 14:13 says, I will do this thing so that the Father will be glorified. அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் பிதாவை மகிமைப்படுத்துகிறதாகவே இருந்தது, பரலோக தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருந்தது. When you glorify him, when you exalt him, God shall do great things. வேத வசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 10:31 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் குடித்தாலும் புசித்தாலும் தேவனை மகிமைப்படுத்துவது நல்லது. 1 Corinthians 10:31 says, whether you eat or drink, it is always good to glorify God. 1 கொரிந்தியர் 6:30 வசனம் சொல்லுகிறது, glorify God in your body. தேவனுடைய சரீரத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:23 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எது செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Colossians chapter 3 verses 23 says, whatever you do, do for the glory of God. Do for the glory of God. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அதனுடைய ரகசியத்தை அறிந்த பக்தனாகிய யோவான் ஸ்நானகர் இவனமாக சொல்லுகிறார். யோவான் 3:30 வசனம், யோவான் 3:30 வசனத்தின் படிப்பினான். யோவான் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தின? ஆண்டவரே நான் சிறுக நீர் பெருக வேண்டும், நீர் பெருக வேண்டும் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். சங்கீதம் 23:1 வசனத்தின் பார்ப்பினார் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆதலால் நான் தாழ்ச்சியடையேன். பிதா என் மேய்ப்பராய் இருக்கிறார், தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை அவர் மகிமைப்படுத்தினார். சங்கீதம் 34:1 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி என் நாவிலே இருக்கும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, he always praised God. He said, I shall praise God at all times. David said, my Lord is my shepherd, I shall not be lacking in want. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதன் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, மேன்மைப்படுத்தும் போது, உயர்த்தி பேசும் பொழுது என்ன நடக்கும்? வேத வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 வசனம் சொல்லுகிறது,
ஒருவன் என்னை கனப்பண்ணினால் நான் அவனை கனப்பண்ணுவேன். If one honors me, I shall honor him, says 1 Samuel chapter 2 verses 30. யோவான் 12:26 வசனம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வாரானால் பிதானவர் கனப்பண்ணுவார். John chapter 12 verses 26 says, one honors me, serves me, God the Father in heaven shall honor. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை உயர்த்தும் பொழுது தேவன் மேன்மையான காரியங்களை செய்வார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல வேதனையோடு அமர்ந்து கொண்டிருக்கிறாயா? பரலோகத்தின் பதிலை பெற்றுக்கொள்ள, பரலோகம் உங்கள் பக்கமாக திரும்ப ஒரு ரகசியத்தை நான் சொல்ல கொடுக்கிறேன். I want to teach you a secret how to turn the heaven to look at you. பரலோகத்துடைய பார்வை உன் பக்கமாக திருப்புகிற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? நீ கர்த்தரை துதிக்கும் பொழுது, நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது பரலோகமே உன்னை நோக்கி பார்க்கும். என் அன்பு சகோதரனே, ஜேம்ஸ் அநேக காரியங்களை குறித்து உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறார். கைக்கு எட்டுனது வாய்க்கெட்டது போல அநேக காரியங்களை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். சிஸ்டர் சூசன், you have lost many things in your life. Don't be worried. Learn to praise God and sing. Learn to worship God and see. You shall see great things will happen. இதுவரைக்கும் மாறாதது மாறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை மகிமைப்படுத்தி துதித்ததால் பற்றுக்கொண்ட மேன்மைகள் என்ன தெரியுமா? 2 நாளாகும் 7 வசனத்தின் படிப்பினால், சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டின பிறகு அவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தேவனுடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினது. 1 Chronicles chapter 7 verses 1 says, when Solomon, after building the temple of God, when he praised God, the Bible says the glory of God will come. நீங்க ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பும். 1 ராஜாக்கள் 18:24 வசனம் சொல்லுகிறது, எலியா தகன பலிகளை சரி செய்து கர்த்தரை துதித்த போது தேவன் அக்கினியினால் அந்த பலியை பட்சித்தார், அக்கினியினால் பதிலை கொடுத்தார். 1 King chapter 18 verse 24 says, Elijah, after settling everything about the offering, sacrifice, and he praised God, the Lord sent down his fire and burned the love offering. கர்த்தர் அக்கினியினால் உனக்கு பதிலை கொடுப்பார். He will answer with much power. தானியேல் 9:20-21 வசனத்தின் பார்ப்பினா, இருவேளையிலே தானியேல் ஜெபம் செய்து ஆண்டவரை ஆராதித்த போது கேபிரியல் தூதனை அவர் கண்டார். ஆம், நீங்கள் துதிக்கும் பொழுது தூதர்களை பார்க்கலாம், தரிசனங்களை பார்க்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்து வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். when you pray, when you worship, Daniel 9 chapter 20-21 say, when Daniel prayed, he was able to see the angel of Gabriel, and he had a visitation, he had a vision, and what God had planned in his life. கர்த்தர் உன்னை குறித்திருக்க தரிசனத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து பார், துதித்து பார். தேவன் உன் வியாபாரம் எப்படி இருக்க போகிறது, உன் பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, உன் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, ஆண்டவரோடு பேசுவார். யோசுவா 6:20 வசனம் சொல்லுகிறது, எரிகோ மதில் ஒரு தடையாய் இருந்தபோது யோசுவா கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். அவன் துதிக்க துதிக்க எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது. Joshua chapter 6:20 says, when Joshua started praising God, the Jericho wall started stumbling down. உனக்கு முன்பாய் இருக்கிற மதில்கள், உனக்கு முன்பாய் இருக்கிற தடை கற்கள் தகர்ந்து விழ வேண்டுமா? ஒரே ஒரு காரியம், கர்த்தரை துதிக்கப்பார், கர்த்தரை உயர்த்தப்பார், கர்த்தரை மேன்மைப்படுத்தப்பார். என் அன்பு சகோதரி பிரிசலா இடுப்பொழையோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் இருந்தும் தன்னந்தனியாக அனாதை போல இருக்கேன்னு சொல்லி தானே கலங்கி கொண்டிருக்கிறார். உன் துயரங்களை மறந்து, உன் பிரச்சனைகளை மறந்து ஆண்டவரை துதிக்கப்பார். உனக்கு முன்பாய் இருக்கிற எரிகோ மதில்கள் உடையும், உனக்கு இருக்கிற வியாதி கட்டுகள் உடையும், உன் நுகத்தடிகள் முறிக்கப்படும். வேத வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகும் 20:21-22 வசனத்தின் படிப்பினால், யோசபா திரளான ஜனங்களை பார்த்தவன் பயந்தான், எதிரிகளை பார்த்து பயந்தான். என்ன செய்யணும்னு தெரியல. கர்த்தர் சொன்னார், ஆராதனை செய்கிற மக்களை எழுப்பு. தேவ ஜனங்கள் துதிக்க மாத்திரத்திலே
எதிரி அவர்கள் அடித்துக் கொண்டு மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. யோசபாத் யுத்தம் செய்யல, யுத்தம் செய்யாமல் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. 2 Chronicles chapter 20 verse 21 say Jehoshaphat did not know what to do about the enemies. God told, raise people to worship. When they began to worship, the enemies fought against them. There was an ambush. Without fighting them, Jehoshaphat saw victory in his life. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, போராட்டங்கள் நிறைந்தது இருக்கிறா, எங்க பார்த்தால் ஏமாற்றங்கள் தோல்வி என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? கலங்காதே. ஒரு எளிதான முறை, வெற்றி காண்கிற எளிதான முறை, உன் சத்துருக்களை முறிக்க எளிதான முறை, உன் போராட்டங்களை மேற்கொள்ள எளிதான முறை, ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து உன்னையே மறந்து ஆண்டவரை துதித்து பார், கர்த்தரை ஆராதிக்க பார். நீ துதிக்க துதிக்க கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். நீ துதிக்க துதிக்க தேவனுடைய அக்கினி வந்து பட்சித்து போடும். சத்துருனை எதிர்த்திருக்க நுகத்தடிகளை பட்சித்து போடும். நீ துதிக்க துதிக்க உன் சத்துருக்கள் சிதறண்டி ஓடுவார்கள். When you worship, their enemies will run away. When you worship, when you praise God, when you glorify God, the glory of God will come. உனக்கும் மற்றொருக்கிற வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவா. ஆண்டவரே, இந்த நாளிலே கண்ணீரோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்தில் வைக்கிறேன். உன் கண்ணீர், உன் வேதனைகளை, உன் சஞ்சலங்களை அறிந்திருக்கிறார். உன் பிரச்சனைகளை மறந்து, உன் சூழ்நிலைகளை மறந்து, சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை நோக்கி துதித்து பார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் நுகத்தடிகள் முறிக்கப்படும், உன் வியாதிகள் அகற்றப்படும், உன் கட்டுகள் அவிழ்க்கப்படும். Yoke shall be destroyed, your enemy shall flee away. When the glory of God comes, when the presence of God comes, the devil will flee away. When the presence of God comes, when you worship, the mighty hand of God shall manifest. This year it's going to be a year of joy. This year it's going to be a year of happiness. நீ வடித்த கண்ணிற்கு பிரதிபலனை பார்க்கிற ஒரு ஆண்டு. ஓ, என் அன்பு சகோதரன் சுனில் அநேக காரியங்களை குறித்து உடைந்திருக்கிறார். உன்னோட தொழிலை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு இரு. வெற்றியை காண்கிற ஒரு ஆண்டு. கடந்த மாதங்கள் அநேக காரியங்களை இழந்திருக்கலாம். இழந்த நன்மைகளை சுதந்திரிக்கிற மாதமாக, ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். தேவன் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். துதிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.